பௌர்ணமி பற்றி பாபாஜி என்ன சொல்கிறார்? 1. பௌர்ணமி என்பது ஒளி மனதை தோடும் நாள். பாபாஜி எப்போதும் சொல்வார், சூரியன் உடலை விழிப்பிக்கும், ஆனால் நிலவு ஆன்மாவை விழிப்பிக்கும். பௌர்ணமி அன்று நிலவொளி அதிகம். 2. பௌர்ணமி ஆசீர்வாத நாள். பாபாஜி சொன்ன முக்கியமான வரி, பௌர்ணமி அன்று கேட்ட ஆசை அமைதியான மனத்திலிருந்து வந்தால் இயற்கையால் நிறைவேறும். இது காரணம், அன்று மனதின் அதிர்வு நிலவு அதிர்வோடு ஒன்று சேரும். இது பிரபஞ்சத்துடன் இணைப்பு தரும். 3. மன அழுத்தம் கழியும் சக்தி நிலவு வாட்டத்தை எடுத்துச் செல்கிறது. அதனால் மனம் லேசாகும், மனசோர்வு குறையும், கோபம் மெலிவாகும், குழப்பம் தெளிவாகும். பௌர்ணமி அன்று யார் வேண்டுமானாலும் அதிகமாக உணர்ச்சி வெளிப்படுத்துவார்கள். இதையும் பாபாஜி விளக்குகிறார். பௌர்ணமி அன்று வெளியேறுவது நோய் அல்ல, வெளியேறும்போது நீ சுத்தமாகிறாய். 4. தியானத்திற்கு மிகச் சக்தி வாய்ந்த இரவு. பாபாஜி சொல்வார், சந்திர ஒளி தியானத்தின் ஆழத்தை இரட்டிப்பாக்கும். அந்த இரவு தியானம் ஆழமாகும், எண்ணங்கள் தடுக்க மாட்டா. உள்ளே உள்ள பிரார்த்தனை வலுப்படும், அதிர்வுகள் உயரும். தியானத்தில் ஓம் கிரியா பாபாஜி நமஹா என்றால் மிக வேகமாக மன அமைதி கிடைக்கும். 5. உடல் மற்றும் நரம்பு அமைதியாகும். நிலவு நீரை கட்டுப்படுத்துகிறது. உடலின் 70% நீரே. பாபாஜி விளக்கம், உள்ளிருக்கும் நீர் அமைதியானால் மனிதன் பேதைமையிலிருந்து தப்புவான். பௌர்ணமி அன்று நீரின் அதிர்வு சமநிலை நிலை. அதனால்தான் தூக்கம் நன்றாக வரும், இதய துடிப்பு ஸ்டேபிள், மனம் சாந்தம், கவலை குறைவு. 6. ஆசீர்வாதம் பெறும் நேரம். பாபாஜி சொல்வார், பௌர்ணமி அன்று கூறும் நன்றி 10,000 மடங்கு திரும்பி வரும். அன்று நன்றி சொல்ல வேண்டியவர்கள் முன்னோர், தாய் தந்தை, குரு, இயற்கை, நம்மை காப்பாற்றிய சக்தி. நன்றி. ஷட்சேஷ் ஆசீர்வாத கதவு திறக்கும் விசை. 7. வீட்டு அழுக்கு சக்தி நீங்கும். பௌர்ணமி அன்று வீடு சுத்தம், விளக்கு ஏற்றுதல், தண்ணீர் பாத்திரம் வெளியில் வைக்குதல், துளசி வழிபாடு, இதெல்லாம் ஆற்றலை மாற்றும். பாபாஜி சொன்னது, ஒளியிருக்கும் இடத்தில் இருள் துணை நின்றுவிடும். 8. பௌர்ணமி இரவில் தவிர்க்க வேண்டியது. பாபாஜி எச்சரிக்கை, கோப பேச்சு, சண்டை, பழைய காயங்கள் பேசுதல், மது, நெகட்டிவ் நினைவு. ஏனென்றால் அந்த இரவில் மன அதிர்வு அதிகம், கேடு நினைப்பு வேகமாக காயம் செய்யும். 9. என்ன செய்ய வேண்டும்? பாபாஜி சொல்வது, 1. 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். 2. நான் இருந்து யார் என ஒரு முறை உள்ளுக்குள் கேளுங்கள். 3. நிலவைக் கண்டு மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்கள். 4. உங்கள் தேவைகளை 3 மட்டும் சொல்லுங்கள். 5. நன்றி சொல்லி முடியுங்கள். பாபாஜி அமைதியில் சொன்ன விண்ணப்பம் பிரபஞ்சத்தை அடையும். 10. பௌர்ணமி இரவின் ஆழ்ந்த ரகசியம். பாபாஜி சொல்கிறார், பௌர்ணமி இரவு மனிதன் மனத்தை பார்க்கும் இரவு. அமாவாசை மனிதன் ஆன்மாவை பார்க்கும் இரவு. பௌர்ணமி வெளிச்சம் உள்ளத்தை சூடாக தொடும் நாள். அஷ்டமியும் நவமியும் பாபாஜியின் ரகசிய போதனைகள். அன்பான ஆன்மீக சகோதரர்களே, இன்றைய இந்த பயணத்தில் நாம் மிக அரிதாக பேசப்படும், ஆனால் பாபாஜி மிக ஆழமாக விளக்கிய, உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த 2 திதிகளின் ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். அஷ்டமி நவமி. நம்மில் பலருக்கு இந்த நாட்கள் பஞ்சாங்கத்தில் வரும் ஒரு திதி என மட்டுமே தோன்றலாம். ஆனால் பாபாஜி சொல்வார், நிலாவின் ஒளி மாற்றப்படும் நாட்களில் மனிதனின் ஆவி மாற்றப்படும். இந்த 2 திதிகளும் உள்ளார்ந்த அமைதி, கர்ம சுத்தம், ஆன்ம சுத்தம், திறன்கள் விழித்தெழுதல், உள்ளுணர்வு நுட்பமெல்லாம் நடைபெறும் உச்சமான ஆன்மீக நாட்கள். இப்போது இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். பார்ட் 1. அஷ்டமி, மன சுத்தத்தின் நாள். அஷ்டமி என்பது சந்திரன் வளர்வதோ குறைவதோ உள்ள 8வது நாள். பாபாஜி சொல்வார், அஷ்டமியில் மனதை பிரபஞ்சம் கேட்கும். இந்த நாளில் மனிதனின் மூளை அலைகள் அதிகமான அமைதியின் நிலைக்கு செல்கின்றன. மனச்சோர்வு குறையும், நெஞ்சின் காயம் கரையும், மனதின் அலைச்சல் தணியும், கர்மத்தால் உருவான இருள் கரையும். அஷ்டமி தினத்தில் மனசேதம், கவலை, துக்கம், ஸ்ட்ரெஸ், பயம், குழப்பம் எல்லாம் நிதானமாக சுருங்கும். பாபாஜி விளக்குவது, அஷ்டமி என்பது நம் கடந்த கர்மா சுத்தமானாகும் நாள்.
ஒருவருக்கு நீண்ட காலமாக பிடித்த துக்கங்கள் இருந்தால், மறக்க முடியாத நினைவுகள் இருந்தால், அஷ்டமி அவற்றை பிளந்து வெளியில் எடுத்துவிடும். பார்ட் 2. அஷ்டமி தியான சக்தி 3 மடங்கு அதிகம். பாபாஜி சொல்வார், அஷ்டமியில் 1 நிமிடம் தியானித்தால் அது மற்ற நாட்களில் 3 நிமிடம் தியானித்ததற்கு சமம். ஏன்? ஏனெனில் அந்நாளில் நம் மூளை அல்பா ஸ்டேட் என்ற அமைதி நிலைக்கு சிக்கல் இல்லாமல் சென்றுவிடும். இந்த நாளில் செய்ய வேண்டியவை: மூச்சை 8 முறை ஆழமாக இழுத்து விடுதல், ஓம் உச்சரிப்பு 8 தடவைகள், 8 நிமிடம் மௌனம், மனதில் உள்ள 8 பழைய காயங்களை விடுவிக்கும் சங்கல்பா. பாபாஜி சொல்கிறார், அஷ்டமி என்பது மனக்கலக்கத்தின் கதவை பூட்டும் நாள். பார்ட் 3. நவமி 9வது திதி. இந்த நாளை பாபாஜி மிக உயர்ந்து வைத்தார். பாபாஜி சொல்வார், நவமி என்பது சக்தியின் நாள், ஆன்மாவின் உள்ளிருக்கும் பெண் சக்தி விழிக்கும் நாள். இந்த நாளில் கருணை அதிகரிக்கும், அன்பு ஆழப்படும், மனம் மிக தெளிவாகவும் தீர்மானங்கள் சரியாகவும், உள்ளுணர்வு திறப்படும். பெண்களில் கற்பு, தாய்மை, பாதுகாப்பு, கருணை இவை மிக அதிகமாக செயல்படும். ஆண்களில் மென்மை, புரிதல், மன்னிப்பு, திரும்ப கேள்வி இல்லாமல் இயங்கும். பாபாஜி சொல்வார், நவமியில் சொன்ன பிரார்த்தனை பிரபஞ்சம் உடனே ஏற்றுக்கொள்கிறது. பார்ட் 4. நவமியில் செய்ய வேண்டியவை. பாபாஜி சொல்வார், நவமி ஆன்மாவின் கதவை திறக்கும் நாள். பார்ட் 5. அஷ்டமி நவமி இணைந்தால் என்ன நடக்கும்? இந்த 2 திதிகள் ஒரே நாளில் தொடர்ச்சியாக வந்தால் அது மிக மிக அரிய சக்தி வாய்ந்த சமயம். பாபாஜி சொல்வார், அஷ்டமி மனத்தை சுத்தமாக்கும், நவமி ஆத்துமாவை உயர்த்தும். அதாவது மனம் சுத்தமாகும், அதன் மேலே ஆவி உயர்கிறது. இந்த நாட்களில் புதிய துவக்கம் செய்யலாம், பெரிய முடிவுகள் எடுக்கலாம், உறவுகளை சரி செய்யலாம், உடல் நோய் நிவாரணம் தொடங்கலாம், உட்பிறப்பு திறன்கள் இன்ட்யூஷன் அதிகரிக்கும். இது ஆன்மீக யோகத்தில் உச்சநிலைக்கு செல்லும் நொடிகள். பார்ட் 6. பாபாஜியின் ரகசியமான போதனை. பாபாஜி ஒரு வரியில் சொல்கிறார், அஷ்டமி உன்னை உன்னிடம் அழைக்கும், நவமி உன்னை ஒளிக்குள் அழைக்கும். இந்த 2 திதிகளையும் தொலைக்காட்சியாக மட்டும் பார்க்கும் மக்கள் அதன் ஆழத்தை இழக்கிறார்கள். ஆனால் அதை புரிந்து உள்ளுக்குள் தியானித்து அர்ப்பணித்து வாழ்பவர்கள் ஏன் என்று தெரியாமல் உள்ளே ஒரு செழுமை, ஒரு நிலைத்தன்மை, ஒரு உயர்வு கிடைக்கும். பார்ட் 7. பாபாஜியின் ஆசீர்வாத நிறைவு. இப்போது நீங்கள் இந்த தேவ நாளை, 2 திதிகளின் சக்தியை, பாபாஜியின் அருளை கேட்டீர்கள். இப்போது கண்களை மூடி 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் நெஞ்சில் இருக்கும் எந்த குழப்பமும் அஷ்டமி ஒளியில் கரைந்து விடட்டும். உங்கள் ஆன்மாவின் ஒளி நவமி சக்தியில் பிரகாசிக்கட்டும். பாபாஜியின் அருள் உங்கள் மனத்தில், உங்கள் உயிரில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் எதிர்காலத்தில் பிரகாசமாக நிலைக்கட்டும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் நவராத்திரியின் மறைக்கப்பட்ட ஆன்மீக சக்திகளை, அதை பற்றி மகாவதார் பாபாஜி அளித்த பரம ரகசிய போதனைகளை ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். நவராத்திரி என்பது ஒரு பண்டிகை அல்ல, ஒரு ஆடை மாறும் நாள் அல்ல, ஒரு காட்சி பார்வை அல்ல. அது உன் ஆன்மாவின் மாற்ற நாள், உன்னுள் உறங்கி கிடக்கும் தெய்வீக சக்தியை கிளர்த்தும் நாள். பார்ட் 1. நவராத்திரியின் உண்மை. நவராத்திரி என்பது தெய்வத்தின் திருவிழா அல்ல, தெய்வத்தின் சக்தி உன்னுள் விழிக்கும் நாள். பாபாஜி சொல்கிறார், அம்மையரை கோவிலில் தேடாதே, உன் இதயத்தில்தான் அவர் குடிகொண்டிருக்கிறார். நவராத்திரி 9 நாட்கள், ஷாப்லி 9, சக்ரா ஆக்டிவேஷன் 9, இன்னர் பியூரிஃபிகேஷன் 9 ஸ்டெப்ஸ் டு டிவைன் அவேக்கனிங். இந்த 9 நாட்களும் மனிதனின் 9 இருள்களை அழிக்கும் நாட்களாகும். பார்ட் 2. 3 அம்மனின் ரகசியம். 1. துர்க்கை, உன் பயங்களை உடைக்கும் சக்தி. பயம் என்பதே மனிதனை கட்டிப்போடும் முதல் சங்கிலி. நவராத்திரி முதல் 3 நாட்கள் அந்த பயத்தை எரிக்கும் நாள். 2. லட்சுமி, அருளும் ஆசியும் அழைக்கும் சக்தி. செல்வம் என்பது பணம் அல்ல, நிம்மதியே மிகப்பெரிய செல்வம். 3. சரஸ்வதி, ஞானம் விழிக்கும் சக்தி. ஞானம் கிடைத்தால் வாழ்க்கைதானே மலரும். இந்த 3 சக்திகளும் ஒன்றாக வேலை செய்தால்தான் மனிதன் முழுமை அடைவான். பார்ட் 3. பாபாஜி சொன்ன யோக ரகசியம். பாபாஜி ஒரே ஒரு மந்திரத்தால் நவராத்திரியின் சக்தியை உடனே பெறலாம் என்கிறார். அம்மை உன்னுள் உள்ளது,
இதுதான் ஹிடன் மான்ட்ரா. யாரும் இதை புறம்பாக சொல்ல மாட்டார்கள். அவர் சொல்லும் மெடிடேஷன்: 1. மூச்சை மெதுவாக இழு. 2. இதயத்தின் நடுவில் ஒளி விரிவடைகிறது என்று உணர். 3. அம்மை நான்தான், நான் அம்மைதான் என்று மனத்தில் சொல்லு. 4. 9 நிமிடங்கள் இதையே தொடரு. இந்த மெடிடேஷன் ஒருவரின் கார்மா லேயர்ஸை உடைக்கும். பார்ட் 4. ஒவ்வொரு நாளின் தனிப்பட்ட சக்தி நாள். 1. ஆற்றல் விழிப்பு. உன் வாழ்க்கையில் தடைகள் கரையும் நாள். நாள் 2. உள்ளார்ந்த கோபம், கரைவு. கோபம் நாம் சுமக்கும் நச்சு. நாள் 3. பயம் விடுதல். இந்த நாள் மன நிறைவு தரும் நாள். 4. அன்பு நிறைவு, ஹிருதய சுத்திகரிப்பு. நாள் 5. செல்வ நெருப்பு விருப்பங்கள் துடைப்பது. நாள் 6. உடலை காப்பது, சக்தி பெருகும். நாள் 7. உள்ள அமைதி தியானத்தில் நுழைவது. நாள் 8. குண்டலினி நெருப்பு. இந்த நாளை சித்தரின் நாள் என பாபாஜி சொல்கிறார். நாள் 9. பூரண விழிப்பு, உனக்குள் அம்மையரின் சக்தி முழு அளவில் பிரகாசிக்கும் நாள். பார்ட் 5. பாபாஜியின் நேரடி போதனை. பாபாஜி கூறியது: நவராத்திரி நாட்களில் மனிதன் வேண்டுவது கிடையாது, மாறுவதுதான் நடைபெறும். அவர் மேலும் சொல்கிறார்: தேடுபவனுக்கு ஆசை கிடைக்கும், விழிப்புணர்வு பெறுபவனுக்கு உலகமே கிடைக்கும். பாபாஜி இந்த 9 நாட்களில் செய்ய வேண்டிய 3 கோல்டன் ரூல்ஸ்: 1. சத்தமில்லாமல் இரு. மனம் கால்ம் ஆனால் தான் சக்தி புகும். 2. குறை கூறாதே, குறை கூறினால் எனர்ஜி லீக். 3. எளிமை பேணி அழகு வேண்டாம், ஹார்ட் பியூரிட்டி மட்டுமே வேண்டும். பார்ட் 6. நவராத்திரி ரகசிய பூஜை முறை. பாபாஜி கூறும் நடைமுறை: 1. ஒரே ஒரு தீபம். 2. தண்ணீர் ஒரு குவளை. 3. மனதில் ஒரு நன்றி. நாஷி ஓம் ஏம் ஹ்ரீம் க்ளீம் 9 முறை. 5. 3 நிமிடங்கள் அமைதி. இதுவே போதும். பார்ட் 7. நவராத்திரியை வாழ்வில் செயல்படுத்துவது. பாபாஜி: நவராத்திரி என்பது 9 நாள் இல்ல, உன் வாழ்க்கையை 9 படிகளில் உயர்த்தும் பாதை. இந்த 9 படிகள்: பயத்திலிருந்து தைரியம், கோபத்திலிருந்து அமைதி, குறைவிலிருந்து வளம், இருளிலிருந்து ஒளி, அறியாமையிலிருந்து ஞானம். இந்த நவராத்திரியில தெய்வம் உன்னை வெளியில் வராது, நீ உன் உள்ளே செல்லும் போதுதான் தெய்வம் வெளிப்படும். பாபாஜியின் இறுதி வரிகள்: உன் இதயமே கோயில், உன் மூச்சே பிரார்த்தனை, உன் வாழ்க்கையே பூஜை. ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம. மகாவதார் பாபாஜி கூறினார்: அன்புதான் பரமன். அன்பை உணர்ந்தவனே இறைவனை உணர்ந்தவன். அவர் விளக்கினார்: உலகம் முழுவதும் சக்தி ஒன்று ஓடுகிறது. அந்த சக்தியின் வடிவம் அன்பு. அது காணாத தீபம் போல ஒவ்வொரு இதயத்திலும் எரிகிறது. ஆனால் மனம் களங்கமடைந்தால் அதன் வெளிச்சம் மறைகிறது. பாபாஜி சொன்னார்: அன்பு என்பது உடல் உணர்ச்சி அல்ல, அது ஆன்மாவின் சுவாசம். அன்பில்லாத வாழ்க்கை என்பது தண்ணீர் இல்லாத ஆறு போல. அவர் கூறினார்: நீ உன்னை அன்புடன் காண்பதிலிருந்து துவங்கு. பிறர் மீது அன்பு தானாக பெருகும். அன்பு துவங்கும் இடமே தெய்வம் வாடும் இடம். பாபாஜி மேலும் சொன்னார்: அன்பு செய்யும் மனம் துன்பத்தை கூட புனிதமாக்கும். பகைவரையும் அன்பால் மாற்ற முடியும். அன்பு மலைகளை நகர்த்தும் சக்தி அல்ல, அது இதயங்களை நகர்த்தும் சக்தி. அன்பு தன்னில் பிறந்தவனுக்கு பிரபஞ்சமே தோழனாகும் என்றார் பாபாஜி. 108 மகாவதார் பாபாஜி மந்திரங்கள். 1. ஓம் பாபாஜி நமஹ. 2. ஓம் கிரியா பாபாஜி நமஹ. 3. ஓம் பரமஜோதி பாபாஜி நமஹ. 4. ஓம் ஆனந்த ரூபாய நமஹ. 5. ஓம் தியானமூர்த்தே பாபாஜி நமஹ. 6. ஓம் ஜகத்குரவே நமஹ. 7. ஓம் பரமஹம்ச பாபாஜி நமஹ. 8. ஓம் நித்ய சித்தாய நமஹ. 9. ஓம் ஹ்ரீம் பாபாஜி நமஹ. 10. ஓம் சாந்தி வடிவே நமஹ. 11. ஓம் திரிலோக ரக்ஷகாய நமஹ. 12. ஓம் அருட்பெருஞ்சோதி பாபாஜி நமஹ. 13. ஓம் சக்தி ரூபாய நமஹ. 14. ஓம் கருணா சாகராய நமஹ. 15. ஓம் தபஸ்வினே நமஹ. 16. ஓம் யோகேஸ்வராய நமஹ. 17. ஓம் அதிபுருஷாய நமஹ. 18. ஓம் பரமாத்மனே நமஹ. 19. ஓம் பாபாஜி அருளாய நமஹ. 20. ஓம் சிவபாபாஜி நமஹ. 21. ஓம் பிரம்மரிஷி பாபாஜி நமஹ. 22. ஓம் ஜீவோத்கர்ஷக பாபாஜி நமஹ. 23. ஓம் மோட்சபிரதாய நமஹ. 24. ஓம் பரம்பொருளே நமஹ. 25. ஓம் ஆனந்த பரிபூர்ணாய நமஹ. 26. ஓம் தீக்ஷா பரதாத்ரே நமஹ. 27. ஓம் சரணாகதி ரூபாய நமஹ. 28.
ஓம் அகம் பிரம்மாஸ்மி ஸ்வரூபாய நமஹ 29. ஓம் ஞான தீபாய நமஹ 30. ஓம் சுத்த சைத்தன்யாய நமஹ 31. ஓம் தியான குரவே நமஹ 32. ஓம் சித்தராஜாய நமஹ 33. ஓம் யோகி மதன மூர்த்தியே நமஹ 34. ஓம் சர்வஜ்ஞ பாபாஜி நமஹ 35. ஓம் ஆதிநாதாய நமஹ 36. ஓம் சதாசிவாய நமஹ 37. ஓம் ஜீவரக்ஷகாய நமஹ 38. ஓம் ஜீவநாதாய நமஹ 39. ஓம் பிரம்மஜோதிரே நமஹ 40. ஓம் ஸ்பூர்த்தி ரூபாய நமஹ 41. ஓம் சித்த சங்கல்பாய நமஹ 42. ஓம் ஆன்மவிதே நமஹ 43. ஓம் யோகபாலாய நமஹ 44. ஓம் திரிலோகநாயகாய நமஹ 45. ஓம் சாந்தி ஸ்வரூபாய நமஹ 46. ஓம் பரமகுரவே நமஹ 47. ஓம் திரிகாலதரினே நமஹ 48. ஓம் அபயதாத்ரே நமஹ 49. ஓம் அமிர்த ரூபாய நமஹ 50. ஓம் சர்வாங்க சுந்தராய நமஹ 51. ஓம் சிவபூதாய நமஹ 52. ஓம் ஜீவோத்சாகாய நமஹ 53. ஓம் பிராணசக்தையே நமஹ 54. ஓம் பரிபூரகாய நமஹ 55. ஓம் ஆதிகுரவே நமஹ 56. ஓம் பாபாஜி அருட்சக்தியே நமஹ 57. ஓம் ஜீவன் ஜோதி நமஹ 58. ஓம் வித்யாதாத்ரே நமஹ 59. ஓம் அத்வைத ரூபாய நமஹ 60. ஓம் நித்யஸ்திதாய நமஹ 61. ஓம் நிராகார ரூபாய நமஹ 62. ஓம் சகல லோகநாயகாய நமஹ 63. ஓம் பாவரக்ஷக பாபாஜி நமஹ 64. ஓம் ரகசிய தியானாய நமஹ 65. ஓம் பரமபூஜ்யாய நமஹ 66. ஓம் அமோகவாணியே நமஹ 67. ஓம் அசலாந்தியே நமஹ 68. ஓம் துரிதநாசகாய நமஹ 69. ஓம் ஜீவோத்கர்ஷக ரூபாய நமஹ 70. ஓம் பரமஹிதாய நமஹ 71. ஓம் குணநிதையே நமஹ 72. ஓம் பாபாஜி திரிலோக ஜோதி 73. ஓம் ஆதி பாபாஜி நமஹ 74. ஓம் லோக சங்கிரஹாய நமஹ 75. ஓம் யோக பிரதிஷ்டாய நமஹ 76. ஓம் ஞானசாகராய நமஹ 77. ஓம் பரமேவராய நமஹ 78. ஓம் ஆத்யந்தஹீனாய நமஹ 79. ஓம் அபய ரூபாய நமஹ 80. ஓம் ஜீவபாலாய நமஹ 81. ஓம் கர்ம விமோசனாய நமஹ 82. ஓம் பாவநாசகாய நமஹ 83. ஓம் சுத்தபர ஜோதியாய நமஹ 84. ஓம் ஆன்ம பிரகாஷாய நமஹ 85. ஓம் பாபாஜி ஸ்ரீ குரவே நமஹ 86. ஓம் துக்க நிவாரணாய நமஹ 87. ஓம் ஆதிகாரணாய நமஹ 88. ஓம் திரிலோக சம்பூஜிதாய நமஹ 89. ஓம் பாரமார்த்திகாய நமஹ 90. ஓம் அருள்வளராய நமஹ 91. ஓம் பரமபதாத்ரே நமஹ 92. ஓம் கபில முனையே நமஹ 93. ஓம் சர்வதரினே நமஹ 94. ஓம் காலஜ்ஞானியாய நமஹ 95. ஓம் தெய்வ சரீராய நமஹ 96. ஓம் பரமோத்சாகாய நமஹ 97. ஓம் லோகாந்திரபாலாய நமஹ 98. ஓம் பரம்பிரியாய நமஹ 99. ஓம் ஜீவ சாந்திதாத்ரே நமஹ 100. ஓம் அனந்த கல்யாணாய நமஹ 101. ஓம் ஞானமூர்த்தியே நமஹ 102. ஓம் தூரதிருஷ்டி ரூபாய நமஹ 103. ஓம் சர்வ பூரகாய நமஹ 104. ஓம் பரம சிவஜோதி நமஹ 105. ஓம் ஆதிநாத யோகியே நமஹ 106. ஓம் ஜீவ கருணாதாத்ரே நமஹ 107. ஓம் அகண்ட ஜோதி பாபாஜி நமஹ 108. ஓம் பாபாஜி பரம்பொருள் நமஹ. பாபாஜியின் 21 ஹீலிங் மந்திரங்கள். 1. ஓம் ஸ்ரீ மகாவதார் பாபாஜி நமஹ. பாபாஜியின் அருளை வரவழைக்கும் மந்திரம். 2. ஓம் நம சிவாய உடல் மனம் ஆவி சமநிலை பெறும். 3. ஓம் ஹ்ரீம் நமஹ உள்ளார்ந்த சக்தி விழித்தெழும். 4. ஓம் சாந்தி 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 அமைதி சமாதானம் உள்ள அமைதி. 5. ஓம் சர்வரோக நிவாரணியை நமஹ நோய்களை நீக்கும் சக்தி. 6. ஓம் திரியம்பகம் யஜாமஹே மகா மிருத்யுஞ்சய மந்திரம் பாதுகாப்பு. 7. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஊக்கம் அன்பு வளம். 8. ஓம் அபராஜிதாயை நமஹ தோல்வியில்லா வெற்றி காப்பு. 9. ஓம் அமிர்தாய நமஹ உடலாற்றல் அதிகரிப்பு. 10. ஓம் தத்தாத்ரேயாய நமஹ அனைத்து துன்பங்களும் கரையும் பதர்சேனீர். ஓம் ராமாய ராமபத்ராய ராமசந்திராய நமஹ மன அமைதி மற்றும் தீர்மானம். 12. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ குரு அருள் அறிவு.
பரதமீருன் ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய நமஹ இதய சுத்தம். 14. ஓம் ஸ்ரீ துர்காயை நமஹ எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அகலும். 15. ஓம் லக்ஷ்மியை நமஹ வீட்டில் வளம் பணம் சுபீட்சம். 16. ஓம் பவானி சங்கராய நமஹ குடும்ப அமைதி. 17. ஓம் சௌமியாய நமஹ உள்ள கோபம் பதட்டம் அகலும். 18. ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமஹ பயம் நீக்கப்பட்டு தைரியம் வரும். 19. ஓம் சாரதாம் நமஹ அறிவு மன ஒளி சிந்தனை தெளிவு. 20. ஓம் கருணாமய நமஹ இதயம் மென்மை பெறும் மனம் குணமடையும். 21. ஓம் பரபிரம்மணே நமஹ ஆன்மீக உயர்வு ஆத்ம ஞானம்